டெக் இன் தமிழ் செய்திகள் 173வது எபிசோடோட வின்னரோட வியூஸ் அது மட்டும் இல்லாமல் இமெயில் கவுண்ட் வந்து தெரியாமல் இருந்துச்சு. அதனால இப்போ அந்த எபிசோடுக்கான புது வின்னரை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் ஸ்டார்ட் பட்டனை பிக் பண்ணி யார் அந்த கமெண்ட் வின்னர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது அரவிந்த் ரியோ அவர்கள் வந்து புதுசாக அந்த வின்னராக வந்து பிக் பண்ணப்படுறாங்க. வாழ்த்துக்கள் அரவிந்த் ரியோ. உங்கள் இமெயிலுக்கு வந்து நாங்கள் ஓரிரு நாட்களுக்குள்ள மெசேஜ் அனுப்புவோம். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து ரிப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து டைரெக்டாக நாங்கள் இந்த ஸ்னோக்கரோட ஐராக்கரை வந்து ஷிப் பண்ணி விடுவோம். ஸோ மறுபடியும் வந்து 175வது எபிசோட்லேயும் வந்து இந்த கிவ்அவே நடந்துட்டு இருக்கு. ஸோ போன சண்டே நடந்த எபிசோட்லேயும் கிவ்அவே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் டைரெக்டாக கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஷாமிலேருந்து 10,000 mAh பவர் பேங்க் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் வந்து மீ பாக்கெட் பவர் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், நம்ம பாக்கெட்டுக்குள்ளே ஃபிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது சின்ன பவர் பேங்காக இருந்தாலும் 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அட் அ டைமில் 2 டிவைசஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட விலையை பொறுத்தவரையும் 1099 அப்படிங்கிற விலையில் வந்து me.com வெப்சைட்டில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாய்ஸ்லேருந்து இயர்பட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 13mm டிரைவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியில் எங்கும் IPX4 ரேட்டிங் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான பல விதமான சப்போர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை 40 mAh பேட்டரி வந்து இந்த இயர்பட்ஸில் கொடுக்காங்க. ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. IPX4 ரேட்டிங், மேலும் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட்ஸை 4 மணி நேரமும் அது கேஸில் 16 மணி நேரம் வரையும் யூஸ் பண்ண முடியும். இந்த பட்ஸோட விலை வந்து 1999 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் கிடைக்கும். இந்த லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப்பில் வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நிபந்தனை வச்சுருந்தாங்க இந்த லாக்டவுன் பீரியடில். ஸோ 480p வரையும் தான் ஸ்ட்ரீம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து யூடியூப் இதை வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஃபுல் HD வீடியோஸ் 4K ரெசல்யூஷன் வீடியோஸ்லாம் மொபைல் நெட்வொர்க்லேயே டேரெக்டாக பார்க்கலாம் யூடியூப் ஆப்பில். ஸோ இதுக்கான அப்டேட் வந்துட்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்புக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் டூல் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே இவ்வளோ வந்து டேரெக்டாக வந்து அந்த எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டும். இது வந்து தனித்தனி கேட்டகரியா, அதாவது வாட்ஸ்அப்புக்குள்ள மீடியா எவ்வளோ இருக்குது, மற்ற மீடியா எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஸோ இது மூலமாக வாட்ஸ்அப்பில் வந்து என்ன மீடியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் வந்து டேரெக்டாக அந்த மீடியா வந்து டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தனித்தனி கேட்டகரியாகவும் காட்டுறாங்க. அதாவது சைஸ், பெரிய சைஸ், அது போக ரீசன்ட் மீடியா, வீடியோ, அது மாதிரி தனித்தனி கேட்டகரியாக பார்த்து டெலிட் பண்ண முடியும். இதே மாதிரியாக வாட்ஸ்அப்பில் உள்ள மீடியா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லுமிஃபோன்லேருந்து மேக்ஸிமஸ் N60 அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பேட்டரி லைஃப் தாங்க சொல்லியிருக்காங்க. இதோட விலையை பொறுத்தவரையும் 1799 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இயர்பட்ஸை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி இந்த இயர்பட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சோனிலேருந்து A8H அப்படிங்கிற 65 இன்ச்சுக்கான ஒரு 4K LED டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியை நீங்கள் பார்க்குற கண்டென்ட் வந்து 2Kல ரன் ஆச்சுனாலும் அதை டேரெக்டாக 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் X1 Extreme அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்வாஸ்டிக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து டேரெக்டாக ஸ்க்ரீனோட வைப்ரேஷன் வந்து சவுண்டாக வந்து மாற்றி கொண்டு வர முடியும். அது போக வந்து பில்டினாக ஊஃபரும் உள்ள கொடுத்துருக்காங்க. இது போக ஏர்ப்ளே மாதிரியான பல விதமான சப்போர்ட் இந்த டிவியில் இருக்குது. இந்த டிவி ஆன்லைனில் வாங்கும்போது 2,79,990 அப்படிங்கிற விலையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. MRP பிரைஸ் அதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ ஸ்டோரை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ். ஸ்னாப்ட்ராகனோட 875 அதாவது வர இருக்கிற ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட ஷாமிலேருந்து ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் ஆகலாம் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான கிக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. அதுபடி பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 875 பற்றி தான் வந்து முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இது வந்து நமக்கு Mi 11 ஸ்மார்ட் ஃபோனாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 875 சிப்செட்டோட உள்ள இந்த ஃபோனோட ஸ்கோரை பொறுத்தவரையும் வந்து சிங்கிள் ஸ்கோரில் வந்து 1105 அப்படிங்கிற சிங்கிள் கோர் பெஞ்ச் மார்க்லையும், அதே மல்டி கோர் பெஞ்ச் மார்க் பொறுத்து 3512 அப்படிங்கிற ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்காக சொல்லப்படுது. ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஸ்கோராக இருக்குது. மேலும் குவால்காம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 875 சிப்செட்டை வந்து வர டிசம்பர் 1ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதில் X1 அப்படிங்கிற ஒரு புது கோர்ஸோட லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வரிசையாக இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வரும். ஸ்மார்ட் ஃபோனோட அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து நாளாக கூடிக்கிட்டே போகுது. ஸோ 5 வாட்லேருந்து ஆரம்பித்து 10, 18ன்னு போயிட்டு இப்போ 65, அதுபோக 120 வாட் வரையும் வந்து நமக்கு வந்து சார்ஜிங்கோட அந்த கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு இந்த 120 வாட் சார்ஜரும் வர இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் ஷாமி வந்து 200 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டெஸ்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ 200 வாட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். குறிப்பாக வந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனோட இந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி கூட பேட்டரியோட லைஃப் வந்து குறையும் அப்படிங்கிறது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண
பண்ணும்போது இந்த பேட்டரியோட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் ஷாமி வந்து இந்த 200 வாட்க்கான சார்ஜர் வந்து கொண்டு வரது போல சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 200 வாட்டுக்கு மேலே வந்து தாண்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 230 வாட்டு தான் நமக்கு கரண்ட்லேயே மொத்தமாக வருது. இவங்க 200 வாட்டை வச்சு சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 mAh பேட்டரி வந்து ரொம்ப கம்மியான டைமில் குறிப்பாக வந்து 15 நிமிஷத்துக்கு உள்ளே வந்து சார்ஜ் பண்ணலாம் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி கூட்டுறது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இதில் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒழுங்காக ப்ரோக்ராம் பண்ணலைன்னா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத. இப்போதைக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் அந்த 120 வாட் அது போக வந்து அதுக்கு மேலே வந்து வரும்போது எப்படி பேட்டரி லைஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோப்ரோலேருந்து ஹீரோ 9 அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பொறுத்தவரை 23.6 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5K வீடியோ ரெசல்யூஷன் வீடியோ வந்து 30 ஃப்ரேம்/செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். 4K ரெசல்யூஷன் வீடியோ 60 ஃப்ரேம்/செகண்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD வீடியோஸ்லாம் வந்து அதிக ஃப்ரேம்/செகண்டில் கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1.4 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வியூ ஃபைண்டருக்காக. பேக் சைடில் வந்து 2.27 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வருது. இந்த பேக் டிஸ்பிளே வந்து டச் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் 3.0 சப்போர்ட் இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்டேபிளான வீடியோ வந்து ஃபுட்டேஜ் இதில் எடுக்க முடியும். இது போக டைம் ஆப், HDR, நைட் ஸ்கேப், ரா ஃபோட்டோஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த கோப்ரோவோட ஹீரோ 9ல் அவைலபிளாக இருக்குது. நாய்ஸை குறைக்கிறதுக்காக இதில் வந்து 3 மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. இதில் 1720 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஹீரோ 8 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 20% பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இந்திய மதிப்பில் இந்த கோப்ரோட ஹீரோ 9 விலையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 33,000 வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 49,500 கிட்ட இந்த கோப்ரோ ஹீரோ 9 வரும் எதிர்பார்க்கப்படுது. அந்தளவுக்கு கொஞ்சம் டேக்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற காரணத்தினால விலை வந்து அதிகமாக வருது. ஸோ எப்போவுமே இம்போர்ட் பண்ணுற விஷயங்கள் குறிப்பாக வந்து வெளியிருந்து வர்ற ஜாமான்கள்லாம் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால விலை வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வருது. குறிப்பாக ஐஃபோன் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த கேமராவோட விலையும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஏசர்லேருந்து எண்டூரோ N3 அப்படிங்கிற ஒரு ரக்டு லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரக் லேப்டாப் அப்படின்னா கீழே போட்டால் கூட அந்த உடையறாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் ரக்டு அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ பொதுவாக வந்து சில பேருக்கு கையில் இருந்தாலே லேப்டாப் ஏதாவது கீழே ஃபோன் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மாதிரியாக வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஒரு லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக உடையாமல் இருக்கிற மாதிரி. இந்த எண்டூரோ N3 லேப்டாப் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது MIL/STD அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் கொடுத்த காரணத்தால் ரொம்ப ஸ்டஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் IPயோட 53 ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்டலாக லைட்டாக தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 10th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு வந்து கார்னிங் கிளாஸோட ப்ரொடெக்ஷன் வருது. மேலும் இந்த லேப்டாப் வந்து 14 இன்ச் லேப்டாப்பாக வருது. 32 GB வரையும் RAM கெப்பாசிட்டி இருக்குது. 512 GB SSD சப்போர்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மணி நேரம் வரையும் இதோட பேட்டரி லைஃப் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏசரோட எண்டரோட விலையை பொறுத்தவரையும் 76,500 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ஸோ லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான் வெப்சைட்லேருந்து இது வந்து கேஸ் வந்து பதிய முடியும். குறிப்பாக வந்து இந்த HP கேஸ் வந்து டேரெக்டாக பதிகிற மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசானும் HPயும் இதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக வந்து இந்த அமேசான் ஆப்புக்குள்ளே போயிட்டு வந்து டேரெக்டாக இந்த 17 டிஜிட்டோட இந்த கோட், அதாவது உங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஐடி ஒன்று இருக்கும், அந்த ஐடியை என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து திருப்பி இந்த ஐடி வந்து என்டர் பண்ண தவிர டேரெக்டாக வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் கேஸ் வந்து உங்களால் அங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் UPI ஐடி மூலமாக. ஸோ இது மாதிரியா அமேசான் மூலமாக இந்த மாதிரி கேஸும் பதியலாம். ஷாமிலேருந்து மீ ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் படி பார்க்கும்போது ஷாமி ஃபோன்ஸ் ஏதாவது பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஷாமி ரெட்மி ஃபோன்ஸ் பயன்படுத்தும் போது அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷனாக அமையும். அதாவது பழைய ஃபோன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 மாதம் 5 மாதம் மாதிரி பிளான்ஸ் நிறைய ஒவ்வொரு மாதம் கணக்காக போட்டிருக்காங்க. அந்த மாதம் கணக்காக பார்க்கும்போது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிடம்ஷன் பீரியட் கிடைக்குது. அதாவது உங்கள் ஃபோனை விற்றீங்கன்னா அதுக்கேற்றப்பல அதுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ குறிப்பிட்ட டைம் வேகமாக வந்து விற்றீங்கன்னா அதுக்கேற்றப்பல ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வந்து கொஞ்சம் லேட்டாக விற்றீங்கன்னா அதுக்கேற்றப்பல அதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் கிட்ட போகும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த புது ஃபோன்ஸ் வந்து அந்த பிரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபோனும் வந்து வாங்குறதுக்கு ஒரு பிரைஸ் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பிளான்ஸ் மூலமாக வந்து உங்களோட பழைய ஃபோன்ஸை கொடுத்து புது ஃபோன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெலிகிராம் ஆப்புக்கு 7.2.1 அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய அப்டேட்டாக வந்திருக்கு. குறிப்பாக சொன்னால் பிளேலிஸ்ட் மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த அப்டேட்டில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து மெசேஜை பின் பண்ணுறது நம்ம ஃபீச்சர் இருந்தது தெரியும். அது ரொம்ப வருஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்ன விஷயம் இருக்குன்னா ஒரு மெசேஜில் பல மெசேஜை அட் அ டைமில் வந்து பின் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோஸ் ஒன்று அனுப்புறீங்கன்னா வந்து இது தனித்தனி மெசேஜாக போகிறதுக்கு பதிலாக ஒரே மெசேஜுக்குள்ளே நிறைய ஆடியோஸ் வச்சு ஒரே பண்டலாக, அதாவது ஒரே சேட் பபுளாக வந்து அனுப்ப முடியும். ஸோ அது மூலமாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அதில் வந்து நிறைய சேட் மெசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக அனிமோஜிஸ் ஹாலோவின் தீமில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லப்படுது.
மேலும் லைவ் லொகேஷன் ஃபீச்சரும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி லொகேஷன் யாருக்கா ஷேர் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் நபர் வந்து பக்கத்தில் வரும்போது அலர்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் இருக்குது. அதுபோக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறதுக்கும் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக உங்களோட சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் போஸ்ட் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். மேலும் டைப்பிங் அனிமேஷன்ஸ் போன்ற பல விஷயத்தை வந்து இந்த புது டெலிகிராம் ஆப்போட அப்டேட்டில் கிடச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் நியூஸ் எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருந்தாங்க. நான் அருண் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் வரை நன்றி.